அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாநகரிலே ஒவ்வொரு வாரமும் சன்மார்க்க கொள்கைகளை வள்ளலார் நமக்கு தந்த சுத்த சன்மார்க்க கருத்துக்களை கேட்டு அதன்படி வாழ்ந்து மரணமிலா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல ஆண்டுகளாக இங்கே தொடர்ச்சியாக சொற்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் விசாரம் செய்து கொண்டும் இருக்கிறோம். நம்மிடத்திலே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது நாம் சிந்திக்க வேண்டும். இவ்வளவு காலமாக சன்மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம், கொள்கைகளை பின்பற்றி வருகிறோம், ஜெவகாருண்யம் செய்து கொண்டு வருகிறோம், வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம், பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையிலே ஏற்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் என்ன, அதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? நாம் வள்ளலாருடைய கொள்கைக்கு வந்துவிட்ட பிறகு, வள்ளலார் சொல்லிய சுத்த சன்மார்க்க கொள்கைகளை நாம் பின்பற்றி வந்துவிட்ட பிறகு எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, இன்னென்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இது கேட்பது மட்டுமல்ல, பார்ப்பது மட்டுமல்ல, அனுபவிப்பது. வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க கொள்கை என்பது அனுபவத்தினால் அறிவது, வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உணர்த்துவது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? ஒன்று, நம் வீட்டிலே சுபகாரியங்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். எந்த விதமான துக்க நிவர்த்திகள், துக்க காரியங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும். ஒன்று, நம்ம குடும்பத்திலே எந்த விதமான சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்க வேண்டும். குடும்பத்திலே இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும்.
நம் நோய் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழ வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்த்து எந்த நேரத்திலும் கைகூப்பி வணங்க வேண்டும். நாம் யாருக்கும் துன்பம் செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழ்கிறோமா என்று நாம் சொல்வதை விட மற்றவர்கள் சொல்ல வேண்டும். நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் நம்மை அரவணைத்து செல்ல வேண்டும். சன்மார்க்க அன்பர்களும் நம்மை எக்காரணத்தை கொண்டும் தூற்றாமல் நம்மை மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும். எங்கு சென்றாலும் நமக்குண்டான ஒரு மதிப்பு மரியாதைகள் குறையாமல் இருக்க வேண்டும். இது மாதிரி சிற்சில மாற்றங்கள் ஏற்பட்டாவே பெரிய விஷயம். அதற்கு மேலே தான் மரணமிலா பெருவாழ்வு. மரணமிலா பெருவாழ்வுன்னா என்ன? வள்ளலார் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். ஏனென்றால் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து, உயிர்கள் தோன்றிய காலத்திலிருந்து, மனிதனுடைய தேகம் எடுத்த காலத்திலிருந்து மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டி அதனை பின்பற்றி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வரையில் மரணம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் பார்த்திருக்கிறோமா? நமக்கு தெரிஞ்சவில்லையோ. நாம் சொல்லுவோம், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் மரணத்தை வென்றிருக்கிறார்கள் என்று இன்று வாதம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்போ நண்பர் சொன்னார் இல்லையா, வள்ளலார் ஒரே ஒரு பாடலில் சொல்லுவார், நோவாது நோன்பெனை போல் நோற்றவரும் சாகா வரம் எனை போல் சார்ந்தவரும் தேவானின் பேரருளை என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உலர் சற்றே நீ அறை அப்படின்னு ஒரு கேள்வியை போடுறார். இந்த உலகத்தில் மரணத்தை வென்றவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை சபைக்கு கொண்டு வந்து காட்டுங்கள்னு கேட்குறார். வள்ளலாருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திருக்காங்கன்னா அவர் அந்த பதிலை சொல்லுவாரா? அவர் முற்றும் துறந்தவர் இல்லையா? ஞான சித்தர், ஞான சித்த மகனுக்கு நல்ல பிள்ளையாக வாழ்ந்தவர். அவர் இந்த கேள்வி கேட்குறாருன்னா அது உட்பொருள் என்ன? நாம் ஏதோ ஒன்றை பற்றி கொண்டு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று வாதங்கள் இந்த சமுதாயத்தில் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதையெல்லாம் நாங்கள் தினமும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மேட்டரை அணிச்சினோம்னா, ஏன் வள்ளலார் தான் அப்படி மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்தாரா, வேறு யாரும் வாழலையா? ஈரோடு கதிர்வேலையா வந்து வள்ளலாரை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு ஆடுறாரு, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இல்லையா அப்படின்னு எனக்கு பதில் வரும். திருமூலர் மரணமிலா பெருவாழ்வு வாழலையா? மாணிக்க வாசகர் வாழலையா? இல்லை திருவள்ளுவர் வாழலையா? இன்னும் எத்தனையோ நாயன்மார்கள்லாம் வாழவில்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது வள்ளலார் மட்டும்தான் புதுசாக வந்து சொல்லிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கணைகளை தொடுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மீது குற்றமில்லை. அவர்கள் அதை பின்பற்றி வந்ததினால் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் என்னவென்று அவர்களுக்கு புரியாத காரணத்தினால் அவர்கள் ஏதோ மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்து இறைவனோட இரண்டரை கலந்து விட்டதாக நம்மிடத்தில் வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருப்பதாக இருந்தால் வள்ளல் பெருமான் அந்த பாடலை இங்கே பதிவிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை விட என்ன வள்ளலார் சாதாரணமானவரா? இறைவனால் வருவிக்க விட்டவர் வள்ளலார். அதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். வள்ளலார் யாரு? இறைவனால் வருவிக்க விட்டவர். ஏன் இறைவனால் அவர் வருவிக்க விட வேண்டும்? இந்த உலகம் உண்மை தெரியாமல் பொய்யான கற்பனை கதைகளை பின்பற்றி வாழ்வதால் இறைவனை பார்த்து வள்ளலாரை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் இல்லையா? அந்த பாடல் தானே நம்ம தினமும் படிக்கிறோம். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்க தடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. இந்த 4 வரிக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கிறார். இந்த உலகம் எப்படி இருக்கிறது? அகம் கருத்து இருக்கிறது,
புறம் வெளுத்திருக்கிறது. அகம் என்றால் என்ன? நம்ம அகம் என்றால் என்னன்னே தெரியாமல் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உடம்பிலே அகம் என்பது எங்கே இருக்கிறது? அதுதான் ஆன்மா இருக்கக்கூடிய இடம். அதுக்கு பேர் தான் அகம். அப்போ அகம் எப்படி இருக்க வேண்டும்? கோடி சூரிய பிரகாசத்தை உடையக்கூடிய தன்மை உடையது அகம். ஒரு சூரிய பிரகாசத்தை நம்மால் பார்க்க முடியாது. அதனுடைய தன்மை என்னவென்றால் ஒரு கோடி சூரிய பிரகாசத்தினுடைய தன்மை உடையது அகம். அந்த அகம்தான் கருத்து இருக்கிறது. கருத்துன்னா என்ன? அதெல்லாம் வள்ளலார் சொல்றாரு, திரைகள் திரைகளாக மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த அகம் கருத்து புறம் வெளுத்திருக்கிறார்கள். புறத்தில் நம்ம வெளுத்த மாதிரி இருக்கிறோம். வெளுத்துன்னா என்ன? பார்க்கறதுக்கு வெண்மையாக தெரியும். ஆனால் வாழ்க்கை என்பது சூனியம். ஏனென்றால் அகம் கருத்து இருக்கிறது. அகம் கருத்து இருக்கின்ற பொழுது எல்லாமே கருத்து தான் போகும். அதனால தான் அகம் என்பது தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட். நம்ம உடம்புக்குள்ள 4 பிரிவுகள் இருக்கிறது இல்லையா? அந்த 4 பிரிவுகள் எங்கே இருக்கிறது? நம்ம உடம்புல வள்ளலார் 2ஆக பிரித்தார். அண்டம், பிண்டம். கழுத்துக்கு மேலே அண்டம், கழுத்துக்கு கீழே பிண்டம். இதே மாதிரி வெளியிலையும் அண்டத்திலும் 4 இருக்கிறது, பிண்டத்தில் 4 இருக்கிறது. தெளிவுபடுத்துகிறார். அப்போ அண்டத்தில் 4 என்பது என்ன? அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன், புறம் என்பது கரணங்கள், புறப்புறம் என்பது இந்திரியங்கள். இல்லைங்களா? அப்போ அண்டத்தில் 4 என்ன? அகம் என்பது அக்னி, அகப்புறம் என்பது சூரியன், புறம் என்பது சந்திரன், புறப்புறம் என்பது நட்சத்திரங்கள். அப்போ கடவுள் எங்கே இருக்கிறாரு? 4 4 8 இடத்தில் இருக்கார். அண்டத்தில் 4 இடம், பிண்டத்தில் 4 இடம். இந்த 4 4 8 இடத்தில் என்னவாக இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். இந்த 4 இடமே ஒளி. அண்டத்தில் எப்படி இருக்கிறது? அக்னி என்ற ஒளி இருக்கிறது, சூரியன் என்ற ஒளி இருக்கிறது, சந்திரன் என்ற ஒளி இருக்கிறது, நட்சத்திரங்கள் என்ற ஒளி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஆன்மா என்ற ஒளி இருக்கிறது, ஜீவன் என்ற ஒளி இருக்கிறது, மனம் என்ற ஒளி இருக்கிறது, கண் என்ற ஒளி இருக்கிறது. இது 4க்கும் 4 டேலி பண்ணுறாரு வள்ளலார். அப்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 4ம் புறத்தில் இருக்கக்கூடிய அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்று சொல்லக்கூடிய 4ல் அகம் எப்படி இருக்கணும்? பிரைட்டாக இருக்கணும். அது ஓப்பனாக இருந்தால் தான் உடம்பு பாதுகாக்கப்படும். இப்போ எப்படி அக்னி இருக்குது அண்டத்தில், அக்னி இல்லைன்னாக்கா நம்ம வாழ முடியுமான்னா வாழ முடியாது. அக்னி ஆனால் கண்ணுக்கு தெரியுதா? சூரியன் தெரிகிறது, சந்திரன் தெரிகிறது, நட்சத்திரம் தெரிகிறது. ஆனால் அக்னி தெரிவதில்லை. ஏனென்றால் அக்னி வெளியே தெரிந்தால் உலகமே பஸ்மமாயிடும். அந்த உஷ்ணத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு இங்கே எந்த தோற்றமும் இல்லை, எந்த உருவங்களும் இல்லை. அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உருவம் பூரா அழிஞ்சு போயிடும். உருவம் என்பது இருக்காது. அது ஒளித்தன்மையாகத்தான் இருக்கும். எல்லாமே ஒளியாகத்தான் இருக்கும். அதனால தான் நம்ம பார்க்கின்ற பொருள் எல்லாமே அனித்தியமானது. நாம் பார்க்கின்ற பொருள் அத்தனையுமே அனித்தியமானது, நித்தியமில்லை. நித்தியம்னா எப்படி இருக்கணும்? என்றும் தோற்ற மாற்றம் இல்லாத இருப்பதுக்கு பேர் தான் நித்தியம். இப்போ நம்ம உடம்பு ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருக்கா? மாறிக்கொண்டே இருக்கிறது. தாயினுடைய கருவறையில் எப்படி வந்தது என்பது தெரியாது. அதிலே எந்த அளவிற்கு அணுக்கள் சேர்ந்து இந்த உடம்பை உருவாக்கி என்பது தெரியாது. அவயங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அங்கே உள்ளே கட்டி கொடுத்து அழகாக ஒரு உருவத்தை படைத்து
அது தன்னைத்தானே இயங்கக்கூடிய அந்த இயக்கத்தை எல்லாம் உருவாக்கி அதை இயக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குதே, அதுதான் அகம். நம்ம உடம்பை இயக்கக்கூடிய பொருள் எங்கே வைக்கிறார் ஆண்டவர்? அங்கே தாயினுடைய கருவறையிலே தனக்காக ஒரு அழகான ஒரு வீடை கட்டி அதற்கு உயிரை கொடுத்து உடம்பை கொடுத்து அவயங்களை கொடுத்து அது தன்னைத்தானே இயங்கக்கூடிய சக்தியையும் கொடுத்து வெளியே அனுப்புகிறார். அதுக்கு ஏதாவது மின்சார தொடர்பு இருக்கா? இப்போ நம்மெல்லாம் இயங்கிட்டு இருக்கோம். இப்போ லைட்டு வேணுன்னா மின்சாரம் வேணும், மைக்கு வேணுன்னா மின்சாரம் வேணும். இந்த உடம்பை இயக்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன ஏதாவது கனெக்ஷன் இருக்கா உலகத்துலேருந்து? இல்லையா? ஆனால் தானாக இயங்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய உடம்பை பற்றிய நாம் சிந்திப்போமா என்றால் சிந்தித்ததில்லை. நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்கு? அகம் என்ற ஆன்மா இருக்கிறது, அகப்புறம் என்ற ஜீவன் இருக்கிறது. ஜீவன்னா என்ன? உயிர். அதற்கு துணையாக கருவிகள் என்ற கரணங்கள் இருக்கிறது. அதற்கு மேல் இந்த உலகத்தில் நாம் செயல்படுவதற்குண்டான கருவிகளான இந்திரியங்கள் இருக்கிறது. இந்திரியங்கள் என்ன? புறக்கருவிகள்னு பேர். இந்த கருவிகள் இல்லைன்னா செயல்பட முடியுமா? ரத்த ஓட்டம் இல்லைன்னாவே படுத்துக்கிறோம், நடக்க முடியாது. யாராவது துணைக்கு ஆள் வேணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலவரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய ரகசியங்கள் நமக்கு இதுவரையும் தெரியவில்லை, இல்லையா? எத்தனையோ செய்திகள் பல கோணங்களிலே வந்த வண்ணமாக இருக்கிறது. ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய உயிரை பாதுகாப்பதற்கு எத்தனை சஸ்பென்ஸ்! என்னங்க என்ன நடக்குது? உடம்புக்குள் இருக்கக்கூடிய உயிரை பாதுகாக்கணும். இந்த உயிரை பாதுகாப்பதற்கு என்னென்னவோ நடந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து டாக்டர் வராரு, சிங்கப்பூர்லேருந்து வராரு, பாம்பேயிலேருந்து வராரு, சென்னை அப்போலாவில் இருக்கக்கூடிய ஒரு குழுவே அங்கே நிர்வாகத்தில் கலந்து கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருந்தவருடைய உயிர் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாது. அப்படி யூகமாக யாராவது தெரிவித்தால் உடனே அவர்களுக்கு பனிஷ்மெண்ட், போலீஸுடைய ஆர்டர். வதந்திகள் பரப்புவர்களை உடனடியாக அரெஸ்ட். எவ்வளவு பெரிய கொடுமைக்கு நாம் ஆளாயிருக்கிறோம். உலக வரலாற்றிலே கிடையாது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இறைவன் படைத்த உயிரை காப்பாற்றுவதற்கு எத்தனை கோடி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அப்படி செலவு செய்தாலும் அதை எந்த அளவிற்கு காப்பாற்ற முடியும் என்ற ஒரு கேள்விக்குறி வருகிறது. இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார். மனிதர்களே, கரணமிக களிப்புறவே கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியீர் நீவீர் மரண பயம் தவிராத வாழ்வதில் என் பயனோ திரணமும் ஓர் ஐந்தொழிலை செய்ய ஒளி வழங்கும் சித்திபுரம் என ஓங்கு உத்தம சிற்சபையில் சரணம் எனக்களித்து தானாக வருகின்ற தருணம் இதுதானே. என்ன சொல்றாரு அதுல? கரணங்கள்னா என்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். கரணமிக களிப்புறவே. நீங்கள் எதை மகிழ்ச்சி அடைந்து கொண்டு எதை வைத்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள்? மனதை வைத்து, புத்தியை வைத்து, சித்தத்தை வைத்து, அகங்காரத்தை வைத்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள் இந்த உலக வாழ்க்கையில். எப்படி? கரணமிக களிப்புறவே கடல் உலகும் வானும்.
கதிபதி என்று ஆளுகின்றீர், அதிபதியீர். கடலை ஆளலாம், வானத்தை ஆளலாம், நாட்டை ஆளலாம், எதை ஆண்டாலும் உங்களுடைய உடம்பிலே எது மகிழ்ச்சி அடைகிறது? கரணங்கள் மகிழ்ச்சி அடைகிறது. ஜீவன் மகிழ்ச்சி அடைவதில்லை, ஆன்மா மகிழ்ச்சி அடைவதில்லை, மனம் மகிழ்ச்சி அடைகிறது. எது மகிழ்ச்சி அடைகிறது? மனம். மனம் என்பது என்ன? கருவி. கருவி மகிழ்ச்சி அடைவதால் உன்னுடைய உயிரை காப்பாற்ற முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொன் பொருள் எவ்வளவு சம்பாதித்தாலும் உயிரை காப்பாற்றவே முடியாது. எதை கொண்டு காப்பாற்ற முடியும்? ஜீவன் மகிழ்ச்சி அடைந்தால் மட்டுமே, ஆன்மா மகிழ்ச்சி அடைந்தால் மட்டுமே உயிர் அங்கே தங்க வைக்கப்படும். ஜீவன் மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் உடம்பை விட்டு உயிர் பிரிந்துவிடும். ஆன்மா மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் உயிரும் ஆன்மாவும் வெளியே சென்றுவிடும். உடம்பு ஜடம், மெட்டீரியல் என்ன அடிக்கடி நான் சொல்லுவேன். உடம்பு எது? எது? மெட்டீரியல். நம்முடைய கருவிகள் எல்லாமே, அதனால தான் உடம்பு எல்லாமே கருவிகள்னு பேர். கருவிகள்னா என்ன? ஆன்மாவும் உயிரும் வாழ்வதற்கு கட்டிக்கொண்ட ஒரு மெட்டீரியல் வீடு. இப்போ நம்ம வீட்டில் குடியிருக்கிறோம், நம்ம வீடு நம்மகிட்ட பேசுதா? இப்போ 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் போட்டு அரண்மனை மாதிரி வீடு கட்டுறோம். வீட்டில் நம்ம தானே குடியிருக்கோம். ஆனால் வீட்டில் குடியிருக்கிறவன் யாரு? மனிதர்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் கட்டிய வீடு நம்மகிட்ட பேசுமா? அது மாதிரி தான் உடம்பு. உடம்பு என்பது கருவிகள் எல்லாம் அது வாழ்வதற்குண்டான அழகான மெட்டீரியலை வச்சு கட்டியிருக்கு. இந்த மெட்டீரியலை நீங்கள் கட்ட முடியுமா? ஒரு கையை உங்களால் புதுசாக உருவாக்க முடியுமா? ஒரு காலை உருவாக்க முடியுமா? எத்தனை டாக்டர்கள் சேர்ந்தாலும் அவர் மாதிரி ஒரு உருவத்தை படைச்சு கொடுங்கன்னு கேளுங்க, கொடுக்க முடியுமா? ஒண்ணுமே. ஒரு ரத்தம் பாருங்க, நீங்க உங்க இஷ்டம் போல சாப்பிட்றீங்க, ஆனா அது உள்ள என்னென்ன மாற்றங்கள் தன்னைத்தானே மாற்றி அது எவ்வளவு வேலை செய்யுது. என்னைக்காவது நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய அந்த செயல்பாட்டு கருவிகளை பற்றி நாம் சிந்திச்சிருக்கோமா? இது கரணமிக கழிப்புறவே கடல் உலகம் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர், அதிபதியீர் நீவி மரண பயம் தவிராத வாழ்வதில் என் பயணம். திறனமும் ஓர் ஐந்தொழிலை செய்ய ஒளிவழங்கும் சித்திபுரம் என ஓங்கும் உத்தம சிற்றவையில் சரணம் எனக்களித்து எனையும் தானாக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இதுதானேன்னு சொல்வார். அதில் பார்த்தீங்கன்னா உறுதி கூறல், இந்த பாடல் உறுதி கூறல் என்ற தலைப்பில் நமக்கு வரும். அதனால தான் வள்ளலார் நம்முடைய உடம்பை உயிரையும் காப்பாற்றுவதற்கு பேர் தான் சன்மார்க்கம். நம்ம ஏதோ இங்கே வழிபாடு பண்ணிட்டு சாப்பிட்டு போகிறதல்ல. ஏனென்றால் இந்த உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த உலகத்தையே கொண்டாந்து சரண்டர் பண்ணிங்கனாலும் கடைசியில் காப்பாற்ற முடியாது. எத்தனையோ ஞானிகளை பார்த்து விட்டோம், மாண்டு போய்விட்டார்கள். எத்தனையோ ஆட்சியாளர்களை பார்த்தோம், மாண்டு விட்டு போய்விட்டார்கள். நேற்று இருப்போர் இங்கு இல்லை. நேற்று பார்த்தவன் எனக்கு இல்லை. வேறு முந்தா நாள் பார்த்துட்டு வந்தேன், என் மச்சான் நேற்று செத்துட்டார். ஆமாம், எங்களுடைய மச்சனை. அவர் அதுக்கு முன்னாடி ஆடாத ஆட்டங்கள் என்ன கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எனக்கும் அவங்களுக்கும் நேர் விரோதம். ஏன் விரோதம்? அவர் வாழ்க்கைக்கு உண்டான வசதிகளை நான் உருவாக்கி கொடுத்தேன், அதனால் விரோதம். என்னுடைய மைத்துனர் பவானியில் இருந்தார். அவர் ரொம்ப சிரமப்பட்டு சின்ன வெண்ணப்பட்டு நாசமாக போயிட்டு இருந்தார்.
நம்முடைய மைத்தனருவி போகக்கூடாதுன்னு ஒரு பிரான்ச்சு பவானியில் ஓப்பன் பண்ணேன். அதை நீயே வச்சுக்கப்பான்னு விட்டேன். கடைசி சொல்லி அதை வச்சு தான் 40 வருஷமாக அவர் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருந்தார். அதற்குண்டான பொருளாதாரம் அவர் சொன்ன மாதிரி கூட எனக்கு கொடுக்கல. நானும் கொடுன்னு கேட்கல, சண்டையும் போடலை, வாதமும் பண்ணலை. நான் யாருக்கிட்டையுமே இது வரையும் நேரடியாக சண்டை போட மாட்டேன். எனக்கு சண்டை போடுறதுலாம் தெரியாது. எனக்கு சண்டைன்னாவே என்னன்னு தெரியாது. பொண்டாட்டிக்கிட்ட கூட சண்டை போடுறது கஷ்டம். அவங்க 2 சொன்னால் கூட வாங்கி தோல் மேலே போட்டு போயிட வேண்டியதுதான். புரியுதுங்களா? அதனால் எனக்கு விளையாட்டுக்கு சொல்ல, ஆனால் சன்மார்க்கத்துக்கு வராததுக்கு முன்னாடி எனக்கு சண்டை போட தெரியும். சண்டை போடுறதுக்கு தெரியும். இதே பிரஃப் ரோட்டில் யாராவது இதை தகராறு பண்ணிட்டு போனால் ரோட்டில் போய் அடிச்சிடுவேன். ஒரு புருஷனோ பொண்டாட்டியோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை ரோட்டில் பண்ணிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க, போலீஸ் கூட கண்டுக்காத போவான், நாங்கள் போய் அடிச்சிடுவேன். ஏன்டா ரோட்டில் இப்படி தகராறு பண்ணுறீங்க? அவ்வளோ துணிச்சல் இருந்தது. சன்மார்க்கத்துக்கு வந்து விட்ட பிறகு சண்டை என்னன்னு தெரியாது. பக்குவமாக போயிடணும். அதை தான் நம்ம சன்மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடு. ஏனென்றால் நம்மளுடைய அகங்காரம் என்பது உடம்பை அழித்துவிடும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லுது இல்லையா, அது நம்மளுடைய உயிரை சீக்கிரம் வெளியே அனுப்பிச்சிடும். உடம்பு விட்டு வெளியே அனுப்புறதுக்கு முதல் கருவியாக இருக்க பேர் தான் அகங்காரம். கோபமும் காமமும் குடிகெட்டு போயிற்று, கொடிய ஒரு அகங்காரம் பொடி பொடி ஆயிற்றுன்னு. கோபம் சீக்கிரம் உயிரை வெளியே தள்ளும், அகங்காரம் சீக்கிரம் வெளியே உயிரை தள்ளும், காமம் உடம்பை விட்டு வெளியே தள்ளும், உயிரை வெளியே தள்ளும். இந்த குணமெல்லாம் அதுக்கு இருக்குது. அதனால தான் கூடுமான வரையிலே சன்மார்க்கிகள் உயிரை காப்பாற்றுவதற்கு நாம் பழக வேண்டும். எதை காப்பாற்றுறீங்களோ காப்பாற்றலையோ உயிரை காப்பாற்றணும். நம்ம உயிரை காப்பாற்றுவதற்கு என்னென்ன வழிகள் என்பது தான் சொல்கிறது தான் சன்மார்க்கம். உயிர் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் வாழ்ந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு உயிருக்காக தான் போராடிட்டு இருக்கோம். பாரு, போய் நம்ம சன்மார்க்க தலைவரை நானும் ஜோதி பவனும் பார்த்தோம். இங்கே எவ்வளோ ஒரு கம்பீரமாக சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ படுத்துக்கிட்டு இருக்கார். பார்க்கும்போது மனம் அலைபாய்கிறது, வேதனை அடைகிறது இல்லையா? அப்போது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சாதாரண உடம்பில் இருக்கக்கூடிய எனர்ஜி சக்தி குறைந்தாவே நம்மால் இயங்க முடியவில்லை. அது எவ்வளவு பெரிய உறுப்புகள் உள்ள பின்னப்பட்டு இருக்கிறது. அதற்குண்டான வேலைகளை அது உள்ள அந்த உறுப்புகள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. நம்ம உடம்புக்குள்ள உறுப்புகள் இருக்கு, இந்த உறுப்புகள் வேலை செஞ்சிட்டு இருக்கு. அந்த உறுப்புகளுக்கு தடையாக நாம் என்னென்ன அனுப்புகிறோமோ அதெல்லாம் அந்த உறுப்புகளை போய் பாதிக்குது. வெரி சிம்பிள். இதுக்கு போய் நீங்கள் கோயில் குளம் போய் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. போய் ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியம், வாக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் ஆன்மா வாழ்வதற்கு இந்த உடம்பு என்ற கருவி தேவைப்படுகிறது. இந்த கருவி இயங்குவதற்கு இத்தனை உறுப்புகள் ஒன்றோட ஒன்று பின்னப்பட்டிருக்கிறது. இந்த பின்னப்பட்ட உடம்பை நாம் பாதுகாப்பதனுடைய வழி என்ன என்பதுதான் சுத்த சன்மார்க்கம். அதுக்கு பேர் தான் இந்திரிய ஒழுக்கம்னு வள்ளலார் முதல் போட்டார். இந்திரிய ஒழுக்கம்னா என்ன? உன்னுடைய உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியதுக்கு பேர் இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம் என்பது மரணமில்லா பெருவாழ்வு அல்ல. புரியுதுங்களா? இந்திரிய ஒழுக்கத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? இந்திரியங்களை எப்படி எப்படி செயல்படுத்துவது. இந்திரியங்கள்னா என்ன? கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களை எப்படி நாம் அன்றாடம் செயல்படுத்துவது, இதுக்கு தான் இந்திரிய ஒழுக்கம். இந்த இந்திரிய ஒழுக்கம் என்பது நம்முடைய உறுப்புகளை சோர்வடையாமல், முதிர்ச்சி அடையாமல்,
சலிப்படையாமல் அது தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருப்பதற்குண்டான பாதுகாக்கக்கூடியதுக்கு பேர் தான் இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம் மரணமில்லா பெருவாழ் கொண்டு போவாது, உடம்பை காப்பதற்கு தான் அது. ஏன்னா அதை நீங்க பாதுகாத்தீங்கன்னா, உடம்பை பாதுகாத்தீங்கன்னா தான் நீங்க உயிரை பாதுகாக்க முடியும். அதனாலதான் உடம்பை பொன்போல் பாதுகாக்க வேண்டும் வள்ளலார். எப்படி காப்பாற்றணுமா? பொண்ணுன்னா என்ன? தங்கம். தங்கத்தை கொண்டு எவ்வளவு பாதுகாப்பாக வைக்கிறீங்க வீட்டில்? மற்ற பொருள்லாம் எங்க வேணாலும் போட்டுருவீங்க, தங்கத்தை எங்க கொண்டு போய் எங்க வைப்பீங்க? பேங்க்ல வைப்பீங்க. அதிகமாக இருந்துச்சுனாக்கா வீட்டில் வைக்க மாட்டீங்க, லாக்கரில் கொண்டு போய் வச்சிருவீங்க பாதுகாப்பா. எவனா கொள்ளையடிச்சு போயிடுவான். ஒரு சாதாரணமான மெட்டீரியல், நாமே அதுக்கு மதிப்பை கொடுத்திருக்கிறோம், நாமே அதுக்கு தங்கம் என்று பெயர் வைத்திருக்கிறோம், நாமே அதுக்குண்டான மதிப்பு மரியாதைகளை கொடுத்திருக்கிறோம். எல்லாமே உலோகம் தான். இரும்பு என்ன மெத்தடோ அதே தான் தங்கம். ஆனால் நம்ம அதுக்கு மதிப்பு கொடுத்துருக்குறோம். அந்த மதிப்பு கொடுத்ததுனால அந்த மதிப்புள்ள பொருளை எங்கே வைக்கிறோம்? பாதுகாப்பான இடத்துல வைக்கிறோம். மற்ற பொருட்கள் வைக்கிற இடத்துல தங்கத்தை வைக்க மாட்டோம் இல்லையா? இப்போ திருடர் பையன் வந்தால் என்ன பண்ணுறோம்? பேங்க்கில் கொண்டு போய் லாக்கரில் வச்சுட்டு நிம்மதியாக வந்து வீட்டில் இருப்போம், நம்ம பொருள் எங்கே போகாதுன்னு. ஒரு அழிந்து போகக்கூடிய பொருளையே நீங்கள் பாதுகாக்க தெரிந்தவர்கள், இந்த அழியாத உடம்பை நீங்கள் ஏன் பாதுகாக்க தவறிவிட்டீர்கள் இல்லையா? அதனால தான் வள்ளலார் உடம்பை பொன்போல் பாதுகாக்க வேண்டும். ஏன்? உடம்புதான் உயிரையும் ஆன்மாவையும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய மெட்டீரியல். அது மெட்டீரியல் தான். இப்போ நம்ம பைக்கில் வரோம்னா நம்ம பைக்கை ஓட்டிக்கிட்டு வரோம் இல்லையா? அப்போ பைக்கு கருவி தானே, அது நமக்கு பயன்படுது இல்லையா? நம்ம இங்கே வர்ற அப்பர் சாமி இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு கருவி தான் எடுத்துகிட்டு வரோம். நமக்கு தேவையான கருவி அது இல்லையா? நம்மகிட்ட ஒரு ஸ்கூட்டரோ காரோனா என்ன பண்ணுறோம்? நாம் செல்வதற்குண்டான கருவிகள். அப்போ அந்த கருவிகளை நம்ம எவ்வளோ பாதுகாக்கணும்? கருவி கெட்டு போயிட்டா நம்ம வர முடியுமா? அது மாதிரி இந்த உடம்பு என்ற கருவியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். மற்றவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க? இது ஜடம், அழிஞ்சு போகும், ஆன்மா அழியாது, அதனால உடம்பை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா மோட்சம் போயிடுவீங்க. எங்கே போயிடுவீங்க? வைகுண்டம் போயிடுவீங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. உங்கள் பாடியை கொண்டு போய் யமுனை கதையிலையோ புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது, அங்கே கொண்டு போய் அந்த சாம்பலை கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் அப்படின்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் உடம்பையே காப்பாற்ற முடியாத அதை நீங்கள் முட்டாள்தனமாக சாம்பலாக்கிட்டு அதை கொண்டு போய் கரைச்சிட்டா இந்த உடம்புக்கு புண்ணியம் வரும்னா எவ்வளோ பெரிய அபத்தமானது. நம்ம அதை நினச்சி பார்க்கறது இல்லையே. இதைத்தான் வள்ளலார் சொல்கிறார். இந்த உலகம் முழுவதும் மனிதன் பிறந்த காலத்திலிருந்து என்ன சொல்கிறாங்களாம்? சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம், தன்னை நோவது இன்று புதிதன்றே என்றும் உலதால். இது இன்னைக்கு நேற்று இல்லை, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மனித சமுதாயம் நமக்கு வழிகாட்டியவர்கள் எல்லாம் சாவதும் பிறப்பதும் இயற்கை என்று சொன்னார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? நம்மளுக்கு சாவத பிறகு 6 சாவும் 100 சாவும், சாவதை இயற்கை என்று சொன்னார்கள். வள்ளல் பெருமான் வந்துதான் சொன்னார், மரணம் என்பது இயற்கை அல்ல, அது செயற்கைனர். இது இன்னைக்கு அல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வருகிறது. சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பாவம் தன்னை இன்று அல்ல என்றும் உலதால். இந்த நோவை நீக்குவது யாரால் முடியும்? இது ஒரு பெரிய நோய். இந்த நோயை தீர்க்கிறதுக்கு உலகத்தில் எந்த கடவுளாலையும் முடியலன்ட்டார். உலகத்தில் இந்த நோய் என்ன நோய்? மரண நோய். இந்த நோயை நீக்குவது வேறு யாராலையும் முடியாது.
மன்றுலே நின்றாலும் அருட்பெருஞ்சோதி உனையல்லால் தடுப்பவர் வேறில்லையேன்னார். இந்த உலகத்தில் எந்த கடவுளுக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆதலால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை கண்டு கழித்து நமக்கு சொன்னவர் வள்ளலார். நம்ம ஒன்றும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பழைய குப்பைகளிலேயே கிளறி கொண்டிருக்கிறோம். சொல்லுவது மற்றவர்களுக்கு வருத்தமாக இருக்கும். நாம் எல்லாம் பழைய குப்பைகளிலே வாழ்க்கையை கிளறி கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அதிலிருந்து நாம் விடுபடுகிறோமோ அன்றுதான் இந்த உடம்பு காப்பாற்றப்படும். அதுவரையில் உங்களுடைய உடம்பையும் உயிரையும் காப்பாற்றுவதற்கு எந்த கடவுளாலும் முடியாது. நீ கேட்டுட்டு இருக்காங்க நிறைய, எங்கே போனாலும் 150 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது சன்மார்க்கம். இதுவரையிலே ஒருவர் கூட வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்க நிலையில் வாழ்ந்து மரணத்தை வெல்லவில்லையே, என்ன காரணம் கேள்வி கேட்குறாங்க. ஏயா வள்ளலார் சொன்ன மாதிரி வாழ்ந்தா தானே? வள்ளலார் சொன்ன மாதிரி வாழாம நீ அருட்பாவை படிச்சுக்கிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டு நீங்கள் சமயத்திலையும் சன்மார்க்கத்திலையும் உருண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வு வந்துடுமா? எப்பயுமே நீ இன்னும் 100 பேரையும் எடுத்தாலும் வராது. ஜாதி சமய சடக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேறடினார். ஜாதி சமய சடக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேறடின்னு வள்ளலார் தெளிவுபடுத்துறார். முதல் ஜாதியை விட முடியவில்லை, சமயத்தை விட முடியவில்லை, மதத்தை விட முடியவில்லை, கோத்திரங்களை விட முடியவில்லை, சாத்திரங்களை விட முடியவில்லை, ஆச்சார சங்கற்ப விகற்பங்களை விட முடியவில்லை. இதை விடாமல் வாழ்கின்ற வரையில் உயிர் பாதுகாக்கிறதுக்கு வழியே கிடையாது, மரணம் தான். அற்ப விஷயங்கள், ஒரு சாதாரண அற்ப விஷயங்களை நம்மால் விட முடியாமல் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த அருட்பேரொளியை உன் கையிலே அடக்க முடியும் என்றால் அடக்க முடியுமா? நாளைக்கு எங்கள் சொந்தக்காரன் கல்யாணங்க, எங்கள் மாமனுக்கு மச்சானுக்கு பேத்திக்கு பேத்தின்னுவாங்க. அவர் உயர்ந்து வந்துட்டா தெரியுங்களா, அவர் நம்ம சொந்தக்காரங்க, எங்கள் பாட்டனுக்கு அப்பனுக்கு பேரனுக்கு பேரன்னுவாங்க. அதே அவங்க உயரலைன்னாக்கா அவன் யாருன்னு எனக்கு தெரியலன்னுவாங்க. எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தவன், எப்படி உயர்ந்தவன்? பொருளாதாரத்தில். பொருளாதாரத்தில் உயர்ந்து வந்தோடனே சொந்தத்தை இவங்க உருவாக்கிக்குவாங்க புதுசா. இன்றைய சமுதாயம் அப்படி இருக்கிறது. அது அல்ல சன்மார்க்கம். பற்றிய பத்து அத்தனையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இறைவீரே. என்னங்க, நம்ம சாகும்போது எந்த பற்றுங்க வந்து நம்மளை காப்பாற்றுது? தந்தை எங்கே, தாய் எங்கே, மகன் எங்கே, பேரன் எங்கே, பேத்தி எங்கே, மனைவி எங்கே, யாரும் எங்கே? யாராவது ஒருத்தர் கூட வருவாங்களா? புருஷன் செத்துட்டு உடனே பொண்டாட்டி வந்துடுவா முடியுமா? பொண்டாட்டி செத்து உடனே புருஷன் போயிட முடியுமா? அவர் மரண படுக்கையில் 10 நாள் படுத்துட்டாருன்னா அவருடைய சொத்து எவ்வளோ இருக்குதுன்னு பின்னாடி கலெக்ஷன் பண்ணிட்டு இருப்போம். நடமாடிட்டு இருக்கக்கூடிய மனிதன் நடமாடாமல் படுக்கையிலே இருந்து விட்டால் பின்னாடி இருப்பவர்கள் மனைவியாவது, மகளாவது, பேரனாவது, பேத்தியாவது எல்லாமே என்ன கணக்கு போடுறாங்க? அவரை உயிரை காப்பாற்றணுன்ற கணக்கு அங்கே நடைபெறுவதில்லை. அவர் சம்பாதித்த சொத்துகள் எங்கெங்கே இருக்கிறது, யார் யார் எப்படி பகிர்ந்து கொள்வது, யார் யாருக்கு தெரியாமல் எங்கெங்க வைத்து இருக்கிறார். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது சென்னையில். இதெல்லாம் பெரிய விஷயங்கள், பேசுவதற்கு கூட கஷ்டம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எங்கெங்கே போய் அடக்கம் கொள்கிறதோ அங்கே அடக்கம் கொள்கிறது. அதற்கு பின்னாடி அந்த பொருள்களை எப்படி பறிப்பது என்பதிலே ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. இதுதான் வாழ்க்கையினுடைய வரலாறுகளிலே நாம் படித்து கொண்டிருப்பது, பார்த்து கொண்டிருப்பது, நடந்து கொண்டிருப்பது. வள்ளலார் என்ன பண்ணாரு? 6 வயசு சோமு செட்டியார் வீட்டில் மன்னனு கொண்டு போய் இதெல்லாம் கொடுங்கன்னார். காசுலாம் போகிற வழியில் என்ன பண்ணிட்டாரு? போகும்போது யாரும் கேட்கல, கிணத்துலையும் மேட்லையும் தூக்கி போட்டு போயிட்டே இருந்துச்சார். அப்புறம் மறுநாள் சோமு செட்டியார் கேட்குறாரு, தம்பிக்கிட்ட வந்து எல்லாம் கொடுத்தனேப்பா வந்துச்சா அப்படின்னு. இல்லைங்களே வரலைங்களேன்னா அப்புறம் வண்டிக்காரன் சொல்கிறான்,
அவர் எங்கெங்க கொண்டு போகும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் சோமு செட்டியார் நேரடியாக வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறாரு, இவர்கிட்ட கொடுக்காம. வள்ளலாருக்கு எப்போ என்ன வயசு? அப்போ 6 வயசு. அப்போ இளம் வயதிலேயே இந்த பொருள் நம்மை காப்பாற்றாது என்பதை புரிந்து கொண்டவர் வள்ளலார். அப்ப நம்ம காப்பாற்றுவது எது? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எது? அருள். நீ பொருள் சம்பாதிக்க தெரிந்து கொண்டாயே தவிர அருள் சம்பாதிக்க தெரிந்து கொள்ளவில்லை. எவன் ஒருவன் அருள் சம்பாதிக்க தெரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் மனிதன். அவன்தான் உயிரையும் காப்பாற்ற முடியும், உடம்பையும் காப்பாற்ற முடியும். 6000 பாடல்களும் அருளை பற்றி பேசுவதுதான். அருளே நம் மனம், அருளே நம் உயிர், அருளே நம் குணம். அகவல்ல போனீங்கன்னா அருள் 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 அருள். அருள் பெறின் ஒரு சிறு துரும்பும் 5 புரியும். பொருளை வச்சுக்கிட்டு நீ 5 வல்லபத்தை வர முடியுமா? வள்ளலார் சாகாத கல்வின்னு நமக்கு சொல்றாரு. எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறீங்க, நானும் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். அதில் ஒரு பெரிய பட்டியலே போட்டார். சன்மார்க்கத்து என்று ஒரு மரபு இருக்கிறது. சாகாத கல்வியே கல்வி, ஃபர்ஸ்ட் லைன். 2வது, ஒன்றே சிவம்தான் அறிந்த அறிவே தகும் அறிவு. உனக்கு அறிவு இருக்குதுன்னா கடவுள் ஒருவர் தான் நினைக்கணும். அந்த ஒருவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் என்னைக்கு உனக்கு பதியாவதோ அன்னைக்கு தான் உனக்கு அறிவு விளங்குச்சுன்னு அர்த்தம்ட்டார். புரியுதுங்களா? சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம்தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு, மலம் 5 வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். வல்லபம்னா என்ன? நாட்டை ஆடுறதல்ல. நீ எவ்வளோ நாட்டை ஆண்டாலும் கூட மரணம் வரும்போது கூட யாரும் வரமாட்டாங்க. நம் உடம்பில் இருக்கக்கூடிய 5 மலங்கள் இருக்கிறது, நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கிறது. நம்மை உடம்பையும் உயிரையும் பிரிக்கக்கூடிய மலம் இருக்கிறது. மலம் என்றால் என்ன? அசுத்தம். அது ஒவ்வொரு அசுத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர். அதுக்கு தான் ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, பெருமாயை. சமயங்களிலே 3 மலம் சொன்னார்கள், சன்மார்க்கத்திலே 5 மலங்களை சொல்லுகிறார் வள்ளலார். மலம் 5 என்ற வல்லமே தனித்த பூரண வல்லபம். அதுதான் வல்லபம். எவன் ஒருவன் தன்னுடைய 5 மலங்களை வெல்லக்கூடிய வாழ்க்கை வாழுகிறானோ அவன் உலகத்திலிருந்து அவன்தான் சிறந்த மனிதனாக இறைவன் ஏற்றுக்கொள்வார். மற்றவங்களாம் சிறந்த மனிதர்கள் கிடையாது. அதுக்கப்புறம் தான் வேகாத கால். இந்த வல்லபத்தை 5 வல்லபத்தையும் வென்றுட்டு பிறகுதான் வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலதாகும். இல்லையா? அப்ப இது என்ன? 4 போட்டார். எது? சாகாத கல்விக்கு சாகாத கல்வி என்ற பாடசாலைக்கு போவது, அங்கே போன உடனே கடவுள் ஒருவர் தான் என்பதை உணர்வது, அப்புறம் மலம் 5ஐயும் வெல்லுவது, அப்புறம் உடம்பையும் உயிரையும் காப்பாற்றுவது. அதான் வேகாத கால். வேகாத கால்னா என்ன? சுடாத காற்று. வேகாத கால். கால்னா என்ன? காற்று. வேகாதன்னா வேகக்கூடாது. வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலதாக. அதுதான் மெய்த்தொழில். நம்ம செய்யறதெல்லாம் பொய்த்தொழில். நம்ம உடம்புல இப்போ டெய்லி என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். தாயினுடைய கருவறையில் இருந்து நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அது ஏதாவது நிறுத்த முடியுதா? நீங்கள் நிறுத்த முடியாது, அது நிற்காது. இப்போ நிறைய பேர் மூச்சை அடக்கிட்டு பயிற்சி எடுப்பாங்க, தப்பு. அது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நீங்கள் அதை நிறுத்தவும் முடியாது, அதுவும் நிற்காது. அது ரெண்டிங்லேயே இருக்கும். 5 பூதங்களும் ரெண்டிங்கில் இருக்கும். அதில் காற்றும் ஒன்று. இந்த உடம்புக்குள்ள காற்று மட்டும் வேலை செய்யலை, 5 பூதங்களும் வேலை செஞ்சிட்டு இருக்குது. அதில் வெளியில் போகிறதுனால நமக்கு காற்று வெளியிலேருந்து உள்ளே அனுப்புகிறோம், உள்ளே போகிறது நமக்கு தெரியுது. ஆனால் 5 பூதங்களும் இந்த உடம்பு, கால் நடக்குது, கை கொடுக்குது, வாய் பேசுது, மூக்கு சுவாசிக்குது, காது கேட்குது, கண்ணு பார்க்குது இல்லையா? 5 புலன்கள் வேலை செய்யுது இல்லை? அது இல்லைன்னாக்கா அந்த 5 பூதங்கள் எல்லாம் அது வேலை செய்யுமா?
எல்லாமே ஒரு கூட்டு பொருள். ஐம்பூதங்கள் என்பது ஒரு கலவை. இந்த கலவை கரெக்டாக இருந்தால் தான் பாடிக்கு ஆபத்து இல்லாத இயங்கும். கலவை சரியில்லை என்றால் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அப்போ வள்ளலார் என்ன பண்ணுறாரு, வேகாத காலாக மாற்றுங்கடான்னாரு. இப்போ நம்மெல்லாம் வேகும் கால், என்னது வேகும் கால், வேகாத கால்? இப்போ நம்ம சுவாசிக்கிறோம், சுவாசிக்கிற காற்று நேரடியாக மூக்கிலேருந்து இப்படி போகுதுன்னு நினச்சிங்களா? நேராக மேலே போவோம். ஏன்னா கழுத்துக்கு மேலே தான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது. இந்த உடம்பை இயக்கிறதுனுடைய டிரான்ஸ்ஃபார்ம் என்றால் உடம்பிற்கு சிரசே பிரதானம். அவரவர்களுடைய கரங்களிலே அவர்களுடைய பாடி 8 ஜான் தான். கடவுள் பாருங்க எல்லாம் அழகாக படிச்சிருக்காரு. என் உடம்பை நீங்கள் அளக்க முடியாது, உங்கள் உடம்பை நான் அளக்க முடியாது. அவங்க உடம்புல அவங்க அளந்துக்கிட்டா அவங்க கையில் 8 ஜான் தான். அதே மாதிரி அவங்க உடம்புக்கு கழுத்துக்கு மேலே தான் டிரான்ஸ்ஃபார்ம். இதுதான் நம்ம உடம்பை இயக்கிறதுனுடைய பெரிய பவர் என்னன்னு சொல்கிறது, பவர் ஸ்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் கழுத்துக்கு மேலே இங்கே தான். கையை வெட்டிட்டா கூட மூட்டிக்கலாம், காலை வெட்டிட்டாலும் பூட்டிக்கலாம். உடம்பில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளை என்னென்ன வேணாலும் நீ கொஞ்ச நாளைக்கு மாற்றலாம், ஆயுசு பூரா மாற்ற முடியாது. அப்பையும் ஏதோ அந்த நேரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் நடமாடலாம், அதுக்கப்புறம் செத்து தான் போவீங்க. எவ்வளோ டாக்டர்கள் வந்து எதை மாற்றினாலும் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் இருக்க முடியாது. ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் நீடிக்கலாம். நீங்கள் கிட்னி மாற்றினாலும் சரி தான், இறப்பை மாற்றினாலும் சரி தான், குடலை மாற்றினாலும் சரி தான், எதை மாற்றினாலும் ஒரு 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே மரணம் இயற்கை தான், அவர் மரணம் வந்து தான் தீரும். அதனால் வள்ளலார் இங்கே என்ன சொல்கிறார், நமக்கு வேகாத காலை அனுபவிப்பீங்கன்னார். வேகாத கால்னா என்ன, நம்ம சுவாசிக்கிற காற்று நேராக மேலே போய் ஆன்மா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அகம், அதில் போய் 2 ஓட்டம் போகுது இல்லையா, கத்திரிக்கோள் போய் இங்கே போனோடனே இப்படி பின்னிக்கும். இங்கே சுவாசிக்கிறது இப்படி போய் சுற்றும், இங்கே இப்படி சுற்றும். அந்த ஆன்மாவை சுற்றி கொண்டு தான் உள்ளே போகும். நம்ம சுவாசிக்கிறது நேராக 2 உள்ளே போகாது. கத்திரிக்கோள் மாதிரி உள்ளே போனோடனே இன்ட்டு இது போய் ஆன்மாவை சுற்றும், இது போய் ஆன்மாவை சுற்றி உள்ளே போவோம். அதுக்கு பேர் தான் சூடு பண்ணி உள்ளே அனுப்புது. ஏன் சூடு பண்ணி அனுப்புது, நம்ம உடம்புல நீங்கள் சுவாசிக்கிறீங்க, நீங்களா சூடு பண்ணுறீங்க, அது சூடு பண்ணி அனுப்புது. சூடு பண்ணும்போது உள்ளே போவது பிராணவாயு, வெளியே வருவது கரிமல வாயுன்னு சொல்கிறோம். அப்போ உள்ளே போவது தமிழில் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சூடு பண்ணவில்லை என்றால் நேரடியாக போனால் சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. அப்போ சூடு பண்ணி அந்த காற்றை, அசுத்த காற்றை ஒரு புறமாகவும் சுத்த காற்றை ஒரு புறமாகவும் அது பிரித்து உள்ளே அனுப்புது. அந்த உள்ளே அனுப்புகிற காற்று தான் சூடாகி போகிற காற்று இல்லைங்களா. அந்த சூடாகி போகிற காற்றால தான் அதுக்கு பேர் பிராணவாயு. பிராணவாயுனா என்ன, பிராணனை காப்பாற்றக்கூடிய வாயு காற்று. பிராணன்னா உயிர். அந்த வேலையை அது டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு செகண்ட் பை செகண்ட். ஆனால் நம்மளா செய்கிறோம். நீங்கள் அதை விட்டுட்டு நான் காற்றை பிடிப்பேன் 12 அங்குலம் 3 அங்குலம் 8 அங்குலம்னு உள்ளே இழுக்கிறது பிடிக்கிறது, இந்த பயிற்சி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ராங். அது நிறைய பேர் மூச்சு பயிற்சி முடியுமா இருக்கிற இடம் தெரியாத ஓடிட்டானுங்க ஆச்சுங்களா. இது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், அது தானாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், சுடாத வேகாத காலம் உள்ளே அனுப்பணும். இப்போ வெந்துட்ட கால் தான் உள்ளே போகுது இல்லைங்களா. அப்போ வேகாத கால்னு இந்த உலகத்தில் இருக்குது, அது வேகாது. இப்போ நம்ம வேகிற கால் தான் உள்ளே அனுப்புகிறோம். கட்டையை வேவுது இல்லையா, ஒரு கட்டையை அடுப்பில் வச்சா என்ன பண்ணும், நெருப்பில் வச்சா வேகும். அப்போ நெருப்பில் வச்சா வேகாத ஒன்று இருக்குடா ஒரு காற்றுன்னார் வள்ளலார். எங்கே கொண்டாந்து வைக்கிறார் பாருங்க. நீங்கள் இந்த உலகத்தில் 4 விதமான காற்று இருக்கிறது. உலகத்தில் எந்த விஞ்ஞானியும் சொல்லலை, அருளாளரும் அதை பற்றி டெஃபினேஷன் கொடுக்கல. விஷக்காற்று, பூதக்காற்று, உஷ்ணக்காற்று, அமுதக்காற்று, இந்த 4 காற்றும் இந்த உலகத்தில் இருப்பது. ஆனால் நம்ம சுவாசிக்கின்ற பொழுது
பூதக்காற்று, விஷக்காற்று, உஷ்ணக்காற்று, அமுதக்காற்று 4 உள்ள போகுது. புரியுதுங்களா? 4 தான் போகுது. ஆனால் 99% இந்த 3 காற்று இருக்குது. 1% மட்டும்தான் அமுத காற்று அதில் இருக்குது. அந்த அமுத காற்று இல்லைன்னா இந்த ஜீவிப்பு இல்லைன்ட்டார். அப்போ என்ன பண்ணுது? உள்ளே போனோடனே அந்த 3 காற்றையும் சூடு பண்ணி அதை வெளியே தள்ளிட்டு அமுத காற்றை மட்டும் ஃபில்டர் பண்ணி உள்ள அனுப்புது. அதுக்கு பேர் தான் வேகாத கால். அப்போ அந்த அமுத காற்றை நீங்கள் சுவாசிக்க பழகி கொண்டால் ஈஸியா மரணத்தை வெல்லலாம். நீங்க மரணத்தை வெல்வதற்கு ஒரு ஈஸி மெத்தடை கொடுக்கிறாரு. இந்த சுவாசத்தை சுவாசிப்பதற்கு உங்களுடைய தகுதி என்ன? உங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு 100 கோடி ரூபாய் கொடுக்குறேன், ஆனால் உங்களுக்கு அதை செலவு பண்ணுற தகுதி இருக்கணும்ல, அதை பயன்படுத்தக்கூடிய தகுதி இருக்கணும் இல்லையா? தகுதி இல்லைன்னு கொடுத்தா என்ன ஆகும்? வேஸ்டாக போயிடும். அப்போ இந்த தகுதின்னு போட்டார் வள்ளலாரிங்க. அமுத காற்றை சுவாசிப்பதற்கு ஒரு தகுதி இருக்கிறதப்பா. அந்த தகுதி தான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம்னு போட்டார். என்ன தகுதி வேணும் நமக்கு? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். இந்த ரெண்டையும் நீங்க கடைபிடிச்சாதான் உன்னை தேடி அந்த வேகாத கால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்க போய் அதை பிடிச்சி இழுக்க வேண்டியதில்லை. புரியுதுங்களா? உங்களை தேடி வரும். அதுக்கு பேர் தான் அமுத காற்றுன்னு பேர். அதனால நம்ம என்ன பண்ணணும்? இந்திரிய ஒழுக்கம் என்ற அந்த இந்திரியங்களை காப்பாற்றக்கூடிய ஜீவ காருண்யன்னு அதுக்கு பேர் வச்சார். ஜீவகாருண்யம் என்ன சார்? உயிரை காப்பாற்றுவதுன்னு பேர் அதுக்கு. நம்ம ஜீவகாருண்யம் சோறு போடுறதுன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஜீவன் என்றால் உயிர், காருண்யம் என்றால் காப்பாற்றுவது. அப்ப உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்க என்ன பண்ணணும்? இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இந்த இந்திரிய ஒழுக்கத்துல தான் நமக்கு விஷயமே இருக்கு. அதுதான் பவுண்டேஷன். இந்த பவுண்டேஷன்ல நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா தான் கட்டடம் அது மேலே எழுப்ப முடியும். பவுண்டேஷன் வீக்கா இருந்தா கட்டடம் ஏற்ற முடியாது. வள்ளலார் நமக்கு ஸ்கூல் அழகா ஸ்கூல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லித்தராரு. அப்ப இந்திரிய ஒழுக்கத்தில் என்னென்ன பண்ணணுன்றது நீங்களாம் தினமும் படிச்சிருப்பீங்க. கரண ஒழுக்கம் 2வது ஸ்டாண்டர்டு இல்லைங்களா? கரண ஒழுக்கம் முடிஞ்சிட்டாதான் அமுத காற்று உங்களை தேடி வரும். அது வெளியே வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம முயற்சி என்ன பண்றோம்? உணவு முறையில் முயற்சி நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். இந்திரிய ஒழுக்கத்துக்கு பேசிக் என்ன? உணவு முறை, வழிபாட்டு முறை. நம்ம இதில் இப்போ கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறோம், உணவில் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறோம், வழிபாட்டில் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது 2 ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால நம்ம வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப கோட்டை விட்டு இருக்கிறது அதில் தான். உணவில் கூட ஓரளவுக்கு சமாளிச்சுக்குவீங்க. வழிபாடு என்பது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏன்னா முன்னாடி நமக்கு எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நாளைக்கு அமாவாசையா எந்த கோயிலுக்கு போகலாம், கிருத்திகா எந்த கோயிலுக்கு போகலாம். அப்போது நம்மளுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் நம்மை விட முடியாமல் நம்மை பற்றி கொண்டுள்ளது. நேற்று சடங்கெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க அவங்க சொந்தக்காரெலாம் எங்கள் பச்சனுக்கு. நான் வள்ளலார் கொள்கையில் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். நீங்கள் யாரே செய்யுங்க, நான் செய்ய மாட்டேன், நான் மாட்டேன் வைத்த வந்துட்டேன். இன்றைக்கி சாப்பாடு ஆக்கி போடணுன்னாங்க. நல்ல காரியம் செய்யுங்க, வரவங்களுக்கு சோறு போடுங்க, நீங்கள் செய்யுங்க, நான் வந்துட்டேன். அப்போது எனக்கு கோபமாக போகலை, அவங்க மேலே வருத்தமாக நான் போகாமல் இல்லை. என்னுடைய கொள்கையில் வள்ளலார் காட்டிய வழியில் இருந்து நான் தவற மாட்டேன் என்பதில் நான் உறுதியாக இருக்கேன். எனக்கு தெரியும் இதனால் என்ன லாபம், இதனால் என்ன நஷ்டம் என்பது எனக்கு தெரியும். 4 பேருக்காக 4 பேர் மதிப்பு, அந்த அற்ப மகிழ்ச்சிக்காக நான் போய் உக்காந்துக்கிட்டு நீ அதை பண்ணு இதை பண்ணு, நான் 5000 ரூபா கொடுக்குறேன், நான் 10,000 ரூபா கொடுக்குறேன், அங்கே போய் தேவையில்லை. வள்ளலார் என்ன சொன்னார்? இறந்தவரை புதைக்க வேண்டும், எரிக்கக்கூடாது. வேலை முடிஞ்சுது. நீங்கள் அன்றைக்கி ஏதாவது செய்யணுமா? ஏழை பாளையங்களுக்கு சாப்பாடு போடு, வேலை முடிஞ்சுது. கர்ம காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது நான் போய் அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு இன்னும் பெரிய கேட்பார், பெரிய புடிங்கி மாதிரி வந்து அங்கே பேசினாரு,
ஆனால் மச்சான் செத்துட்டார், போய் சடங்கு செஞ்சுட்டு உட்காந்துருக்காரு, வேட்டி கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு, ஜவுளி கடையில் போய் துணி எடுத்துகிட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா இதெல்லாம் நடைமுறைகள் எல்லாம் செய்கிறது தானே. மாமா மச்சா முறைக்கு அவங்களும் செய்கிறது ஒரு முறைகள் இருக்குது. நீ எந்த முறையும் எங்களுக்கு தேவையில்லைன்னு நான் விட்டவன். என் மாமனார் செத்தது கூட அப்படி தான். ஏனென்றால் நமக்கு அது தேவையில்லை. அன்று என்ன செய்ய வேண்டும், அந்த பணம் நம்மகிட்ட இருந்தால் அவர் பேரில் அவர் நல்லா அடுத்த பிறகு நல்லா பிறக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டுருங்க, வேலை முடிஞ்சது. அது கூட நீங்கள் தெரிஞ்சு செய்யணுன்ற அவசியம் இல்லை, யாருக்கும் தெரியாதவே செய்யலாம். ஒரு 100 ஏழை பாழைக்கு போனோமா, இந்தாப்பா ஆளுக்கு ஒரு சாப்பாடு வச்சுக்க. அதுதான் ஆன்ம திருப்தி, அதுதான் ஆன்ம மகிழ்ச்சி, அதுதான் ஆன்ம நெகிழ்ச்சி ஆச்சுங்களா. ஆனால் அமுத காற்று என்பது நாம் சுவாசிக்கக்கூடிய வேகாத கால். அந்த வேகாத காலை நாம் எந்த நேரத்தில் சுவாசிக்க வேண்டும் என்பது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல கோடி மைல்களுக்கு அப்பால் அமுத காற்று மேலே இருக்கும் பகல் காலங்களில் அந்த அமுத காற்றினுடைய சுவாசத்தினால்தான், அமுத காற்று அங்கே நிறைந்திருப்பதால் தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அக்னி எல்லாம் நிறைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த அமுத காற்று இருக்கிற இடத்துல தான் அதெல்லாம் இருக்கு. அமுத காற்று இல்லை என்றால் அதுவும் சீக்கிரம் அழிந்துவிடும். பலவாறு தெளிவுபடுத்திட்டார். அப்ப அந்த அமுத காற்று காலையில பூமியை நோக்கி வரும். எல்லா உயிர்களும் பயனடைவதற்காக இறைவனால் காலை நேரத்தில் அந்த அமுத காற்று இந்த பூலோகத்தை பூமியை நோக்கி வரும். எதற்காக வருகிறது? எல்லா உயிர்களும் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக வருகிறது. அதனால தான் அந்த காலை நேரம் 4:30 to 6 சன்மாரிகள் தூங்கக்கூடாது, எழுந்திரிச்சு உட்காந்துக்கணும். வீட்டில் பெட்லேயே உட்காந்துங்க, தப்பு இல்லை. நீங்கள் அந்த நேரத்தில் குளிக்கணும், கொள்ளணும், ஆகா ஓகா அங்கே போகணும், அது தேவையே இல்லை. வெடிப்போடு எழுந்திரிச்சு உட்காந்துங்க, ஜன்னல்களெல்லாம் திறந்து விட்டுருங்க, குழு 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 குழுன்னு காற்று வரும். அந்த காற்று வர்றதான் அமுத காற்று வீசுங்காலம். அந்த காற்றை நீங்கள் சுவாசிப்பதற்கு பழகி கொள்ளுங்கள். அப்போ வந்துட்டா உங்களுக்கு அதை தொடர்ச்சி அந்த அமுத காற்று உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா எந்த வியாதியுமே வராது. வந்த வியாதியெல்லாம் குணமாக்கிடும். உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பர தவிர்க்கும் அருட்சிவ மருந்து. எங்குரு தீமையும் எனை தொடரா வகை கங்குலும் பகலுமே காவல் செய் துணை. துணைன்னா எங்க? அது கொடுக்கும், நம்ம வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அது காலையில் வருது, நீங்கள் அதை அந்த நேரத்தில் தூங்காத. அதனால தான் தூங்காதே விழித்திருக்கும் சூது அறிவித்து என ஆண்ட துறையே. அப்போ அங்கே தூங்கக்கூடாது, நீங்கள் எழுந்திரிச்சு உக்காந்துங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய அந்த விஷக்காற்று, பூதக்காற்று, உஷ்ண காற்று ஃபில்ட்ரு கீழாகி அமுத காற்று மட்டும் உள்ளே போகும். அதுதான் வேகாத கால். நீங்கள் அது ஆன்மாவில் போய் சுடாது, அதுக்கு கேட் பாஸ் கிடையாது, ஃப்ரீயாக உள்ளே போவது. அது இறைவனுக்கு நெருக்கம் உள்ளது, இறைவனுக்கு ஒற்றுமை உடையது. இறைவனும் அதுவும் ஒன்று தான். இறைவன் வரார் என்பது இறைவன் ஒரு உருவம் தாங்கி வரமாட்டார். அது அமுத காற்றாக வருவது தான் இறைவன் வருவது இல்லையா? காலையிலே உன் தன்னை கண்டு கொண்டேன், சன்மார்க்க சாலையிலே இன்பம் தழைக்கின்றேன் வரும். காலையிலே நிந்தன்னை கண்டு கொண்டேன். காலையிலன்னா என்ன? காலையில் அந்த அமுத காற்று வீசுகின்ற நேரத்தை காலையிலே நிந்தன்னை கண்டு கொண்டேன், சன்மார்க்க சாலையிலே இன்பம் தழைக்கின்றேன். புரியுதுங்களா? அப்ப சன்மார்க்க சாலை என்பது உடம்பு. புறத்தில் பார்த்தால் தர்மசாலைன்னு சொல்லலாம், அகத்தில் உடம்பு தான் தர்மசாலை. இந்த தர்மசாலை என்ற உடம்பை நீங்கள் அமுத காற்றினால் அதை மாற்ற வேண்டும். அதுக்கு பேர் தான் அமுதம், அருள் அமுதம். எல்லாமே அது 1 by 1 நமக்கு வந்துகிட்டு இருக்கும், ஃபில்டர் பண்ணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம முக்கியமாக சன்மாரிகள் தெரிந்து கொள்ளக்கூடியது, மரணம் எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய மரணத்தையும் நம்முடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டுமானால் கடவுள் ஒருவரே என்ற உறுதிப்பாடு வேணும். அதுலேருந்து நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்கன்னா வேஸ்ட். கடவுள் ஒருவரே என்பது எல்லாருக்கும் பொதுவானது.
கடவுள் ஒருவர்னு சொன்னால் யாராவது கோச்சுக்குவாங்களா? பல கடவுள்னா தான் வாதம் வருது, பிரச்சனை வருது. வேதங்களும் ஒரு கடவுளை தான் சொல்லுது, மதங்களும் ஒரு கடவுளை தான் சொல்லுது, எல்லாமே ஒரு கடவுள் தான் சொல்லுது. முடிந்த முடிவு அதுதான். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு கடவுள் ஒருவரே என்ற அந்த ஒளியை இடைவிடாமல் தொடர்பு கொள்ளுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கணும்? ஒளி தான் இருக்கணும். ஒளி எங்கே இருக்கிறதோ அங்கே இருள் விலகிவிடும், இல்லைங்களா? வெரி சிம்பிள். அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் இடைவிடாது ஒளியை வழிபாடு செய்யுங்கள். அந்த ஒளியை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய நடத்தைகள் எல்லாம் நல்லவையாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். வெளியே சொல்ல மாட்டீங்க, சொல்லவும் கூடாது. நமக்கு நடக்கக்கூடிய சில அற்புதங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அற்புதங்கள் நிறைய வரும். நீங்கள் ஒன்று நினைச்சிங்கன்னா அந்த நினைச்சது அடுத்த செகண்டில் நடக்கும். ஐயோ நான் நினைச்சா நடந்துருச்சுன்னு வெளியே சொல்லாதீங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற பொழுது உங்கள் அறியாத புரியாத புதுமையான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ நம்ம என் பையன் ஸ்கூலுக்கு போகிறான், அந்த ஸ்கூலில் போகும்போது வேற ஒரு கார் வந்து அடிக்கும் அப்படின்றத முன்கூட்டியே நமக்கு சொல்லிடும், பையனை நிறுத்திக்கலாம். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என் பொண்ணு போகிறா மெட்ராஸு, அந்த ட்ரெயின் தண்டவாளம் பெறலும் அப்படின்றது முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுவார் கடவுள். நீங்கள் நிறுத்திக்கலாம், வெளியே சொல்ல வேண்டாம். இது மாதிரி நமக்கு வரக்கூடிய தடைகள், நமக்கு வியாதி வரப்போகுது, அந்த வியாதி இந்த ரூபமாக காப்பாற்றிக் கொள்ளலாம் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடும். அப்போ எதை தடையோ அந்த தடையை நீங்கள் நிறுத்திக்கலாம். இது மாதிரி அற்புத சித்திகள் அற்புத காட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த அமுதம் என்பது காட்டும். அதனால தான் அதுக்கு அமுதம்னு பேர். அது பொய் சொல்லாது, உண்மையை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. வள்ளலாருக்கு எப்படி ஆண்டவர் வருவார்னு முன்கூட்டியே சொல்றாருல, என்ன நடக்க போதுன்னு வள்ளலாருக்கு எல்லாம் தெரியும். 5 மாத குழந்தையாக இருக்கும் போத என்னென்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லிட்டார். அது மாதிரி நமக்கும் கிடைக்கும். வள்ளலாருக்கு மட்டும்தான் இது கிடைக்குதுன்னு அர்த்தம் அல்ல, நமக்கும் கிடைக்கும். நாம் அந்த வழியிலே ஒழுக்கத்தோடு வாழ்வோம், உண்மையோடு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் கலந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் கொடுத்து உங்களை காப்பாற்ற வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு எல்லாருமே காப்பாற்ற 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தம்பா அப்படின்னு நான் சொல்லணும். நம்ம இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் கூட வாழலாம், தப்பு கிடையாது. மரணம் அடைகிற வெளியும் மரணம் வராது இருக்கிற வெளியுமே நமக்கு உடம்பை நீட்டிச்சு கொடுப்பார் ஆண்டவர். நம்மளுடைய ஒழுக்கம் நிறைகின்ற பொழுது நம்மளுடைய ஆயுசு நீடிக்கும். தங்கவேலனை எனக்கு 150 வயசு ஆகுது, தங்கவேலுக்கு 125 வயசு ஆகுது, இப்போதான் பார்த்தம்பா. அப்போ நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். மரணம் அடையாமல் இருந்தாலும் பார்த்து கொண்டு இருக்கலாம், மரணம் அடையக்கூடிய நேரம் வருகின்ற பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கலாம். என்றும் மறைக்காமல் இருப்பதுதான் நினைப்பு மறைப்பு அற்றது. அது உயிரை விட்டு உடம்பை விட்டு உயிர் பிரியாமல் வாழக்கூடிய வாழ்க்கை. அடுத்த நேரங்களிலே எப்படி இந்த உடம்பும் உயிரும் மாற்ற முடியும் அதை பற்றி பேசுவோம். ஏன்னா இப்போ உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கடவுள் எங்கே இருக்கிறாரதை பற்றி நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கல, ஏன்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த உடம்புக்கும் உயிருக்கும் ஆன்மாவுக்கும் என்ன தொடர்பு, எதனால் பின்னப்பட்டது, அதை எப்படி நாம் பிரித்தெடுப்பது, இதனுடைய தத்துவங்களை உண்மைகளை தெரிந்து கொண்டால் மரணமிலா பெருவாழ்வு என்பது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தாப்புல உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுக்கின்ற பொழுது வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.